நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கு நாம் புறநானூற்றில் 24ஆம் பாடல் பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை மாங்குடி மருதனார் பாடியது. இந்த மாங்குடி மருதனாருக்குள்ள சிறப்பு என்னன்னா, இங்க உள்ள மதுரை சங்கத்துக்கு அவர் தலைவராக இருந்தவர் என்று ஒரு கருத்து உண்டு. மாங்குடி மருதன் தலைவனாக, அந்த மாதிரி ஒரு கருத்து ஒரு புறநானூற்று பாடல்லையே வருது. அதனால இவர் இங்க உள்ள சங்க புலவர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கியவர். அவர் தன்னுடைய மன்னனை பற்றி பாடியிருக்கிறார். பொதுவியல் திணை, சிலர் பொருண்மொழி காஞ்சி துறையை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. பொருண்மொழி காஞ்சினா நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம், இந்த உலகம் நிலை இல்லாதது, அழகு நிலை இல்லாதது, யாக்கை நிலை இல்லாததுன்னுவோம். ஆனா பாட்டுக்குள்ள ரொம்ப ஒன்றும் நிலையாமை பற்றி சொன்ன மாதிரி இருக்காது. இருந்தாலும் நம்ம அந்த துறையில அதை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. நான் பொருள் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிட்டு எந்த துறையும் நீங்களே அதை டிசைட் பண்ணிக்கங்க. பாட்டு 35 வரி, அதனால பொறுமையா வாசித்து பொறுமையாதான் பொருள் சொல்ல முடியும். மெல்லறியும் இருந்தொழுவர் செஞ்ஞாயிற்று வெயில் முனையின் தென்கடல் திரைமிசை பாயும் தின்திமில் வன்பரதவர் வெப்புடைய மட்டுண்டு தன்குரவை சீர் தூங்கும். அதாவது பாயுந்து தூங்குந்து அப்படின்ற ஒரு வினை சொல் அமைப்புல இதை எழுதியிருப்பாங்க. இப்ப நம்ம இந்த காலத்துல சொல்றதுன்னா பாயும் தூங்கும் அப்படி சொல்லணும். அந்த காலத்துல அந்த வினை விகுதி பாயுந்து தூங்குந்து அப்படின்ற ஒரு வினை விகுதி அப்ப அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்காங்க. இப்ப அது வழக்கொழிஞ்சு போயிருச்சு. அந்த முறையில இது எழுதப்பட்டிருக்கும். தூவல் கலித்த தேம்பாய் புன்னை மெல்லினர் கண்ணி மிளைந்த மைந்தர் எல்வளை மகளிர் தலைக்கை தருவுந்து வண்டுபட மலர்ந்த தன்னருங்கானல் முண்டகக் கோதை ஒன்றொடி மகளிர் இரும்பனையின் குறும்பை நீரும் பூங்கரும்பின் தீஞ்சாரும் ஓங்கு மணல் குவவு தாளை தீநீரோடு உடன் விராய் முன்னீர் உண்டு முன்னீர் பாயும் தாங்கா உரையுள் நல்லூர் கெளிய ஓம்பா ஈகை மாவேள் எவ்வி புனல் புதவின் மிளலையோடு களனி கயலார் நாரை போர்வில் சேக்கும் பொன்னணி யானை தொன்முதிர் வேளிர் குப்பை நெல்லின் முத்தூறு தந்த கொற்ற நீள்குடை கொடித்தேர் செழிய நின்று நிலையர் நின் விண்மீன் நில்லாது படா செலியர் நின் பகைவர் மீனே. 25 வரி இதுக்கு முதல்ல சொல்லிடுறேன், மீதி 10 வரைக்கும் அதுக்கு அடுத்து. இப்ப இந்த மாங்குடி மருதனார் என்ன சொல்றாரு, இந்த செழியன் கொடித்தேர் செழியன், கொடி பறக்கும் தேர் கொண்ட செழியனே, செழியன் என்பது பாண்டியனுக்கு ஒரு பேர். நின்று நிலையர் நின் நான் மீன், உன்னுடைய நட்சத்திரம், உன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்க, நீ பிறந்த நாள் மீன் என்றால் ஜென்ம நட்சத்திரம், நின்று நிலை கட்டும். இப்போ நம்ம இந்த கேரளாவில எல்லாம் பார்த்தோம்னா அந்த மன்னரை சுவாதி திருநாள் மகாராஜா, மூல திருநாள் மகாராஜா இப்படிதான் சொல்லுவாங்க. அந்த பிறந்த நட்சத்திரத்தை வச்சு அவங்கள குறிப்பிடுற ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அந்த அர்த்தத்தை தான் நம்ம இங்க எடுக்கணும். உன்னுடைய பெயர், உன்னுடைய நட்சத்திரம் நின்று நிலவட்டும். இப்ப இன்னைக்கு அந்த ராஜாவுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்கும், ஆனாலும் சுவாதி திருநாள், மூல திருநாள், ஆயில்ய திருநாள்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அந்த நட்சத்திரம், உன்னுடைய நட்சத்திரம் நின்று நிலை கட்டும் அப்படின்னா உன்னுடைய பெயர் உன்னுடைய நட்சத்திரத்தால் வழங்கப்படட்டும் அப்படின்றது அவர் நம்பி இருக்கார். காலங்காலமாக இந்த மாதிரி பேர் சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல அந்த பழக்கம் விட்டு போச்சு. சேர நாட்டுல, கேரளாவுல அந்த பழக்கம் இருக்கு. அப்ப அந்த காலத்துல அந்த பழக்கம் இருந்திருக்கு. அதனாலதான் இப்படி வாழ்த்துறாரு. நின்று நிலையர் நின் விண்மீன், உன்னுடைய நட்சத்திரம் நின்று நிலை கட்டும், காலங்காலமாக உன்னுடைய நட்சத்திரத்தின் பெயரால் உன்னுடைய பெயர் பேசப்படட்டும். நில்லாது படா, நில்லாது போகட்டும், செலிய போய் தொலையட்டும், நின் பகைவர் மீனே, உன்னுடைய பகைவருடைய நட்சத்திரங்கள்லாம் யாரும் சொல்லவே மாட்டாங்க. ஏன்? மறந்து போயிருவாங்க. தோத்து போயிட்டான்ல, தோத்து போனவனுக்கு வரலாறுல இடமே இல்லையே. ஜெயிச்சவனுக்கு தானே, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தானே இயற்கையின் நியதி. அப்போ இந்த உலகத்துல வாழக்கூடியவனுக்கு தான் இங்க இடம் உண்டு, வரலாற்றிலும் இடம் உண்டு. வாழாம போனவனுக்கு வரலாறும் மறந்துரும், எல்லாரும் மறந்துடுவாங்க. அப்போ உன்னுடைய நில்லாது படா செலியர் நின் பகைவர் மீனே, உன்னுடைய பகைவருடைய விண்மீன் நிக்காம அப்படியே மறையட்டும், ஒளியட்டும்ன்ற. இது ஒரு வாழ்த்து.
நம்ம என்னென்னமோ வாழ்த்துறோம், 100 ஆண்டு காலம் வாழ்க, நீடூழி வாழ்கன்றோம். இது ஒரு வகையான வாழ்வு. உன்னுடைய நட்சத்திரம் நின்று நிலவட்டும் அப்படின்னு. இப்போ இந்த கடவுள்லாம் பிறந்தது சொல்லும் போது அந்த இறந்ததுக்கு திதியும் பிறந்ததுக்கு நட்சத்திரமும் சொல்லுவாங்க. பொதுவா அதுதான் பழக்கம். இப்ப இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவன் கார்த்திகை, அது கண்ணன். கார்த்திகையில பிறந்தவன் முருகன். இந்த மாதிரி பூரம் வந்து அம்பாளுக்கு, இப்படி சொல்றான். சிலருக்கு மட்டும் இப்ப யானை கடவுள் அவருக்கு வந்து சதுர்த்தி, அனுமன் ஜெயந்தி வந்து மூல நட்சத்திரத்துல வரும் மார்கழி மாசம். இப்படி சில கடவுளுக்கு கோகுலாஷ்டமி, விநாயகர் சதுர்த்தி, சிலருக்கு மட்டும்தான் அந்த திதிய சொல்றாங்க. பொதுவா வந்து பிறந்த நாள் அப்படின்னா நட்சத்திரம். சிவன்னா திருவாதிரை, பெருமாள்னா திருவோணம், அம்பாள்னா பூரம், கார்த்திகேயன்னா கார்த்திகை. இந்த மாதிரி நம்ம நட்சத்திரத்தை வச்சு அந்த பிறந்த நாள் கொண்டாடுறது, நினைவு கூறுதல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை இதோட பொருத்தி பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படிப்பட்ட செழிய அப்படின்னு சொல்லிட்டு கொடித்தேர் செழிய, அது என்னன்னா பொன்னணி யானை தொன்முதிர் வேளிர் குப்பை நெல்லின் முத்தூறு தந்த கொற்ற நீள்குடை கொடித்தேர் செழிய. அந்த 21, 22, 23வது வரிகள் வந்து அந்த மன்னனுடைய சிறப்பை சொல்கின்றது. நல்ல வெண்கொற்ற குடை ஏந்திய கொடி பறக்கும் தேரை உடைய செழிய மன்னனே, செழியனே அப்படின்னு சொல்றாரு. அப்படி விழித்து அதுக்கு முன்னாடி அந்த மன்னனுடைய சிறப்புகள் சொல்றாங்க. அது என்னன்னு பார்ப்போம். இவர் வந்து இந்த செழியன் வந்து என்ன செஞ்சிருக்காப்ல, வேள் எவ்வி என்பவனை தோற்கடித்திருக்கிறான். அதுதான் இந்த வெற்றி வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய மிளலை கூற்றம் என்ற ஊர், அந்த காலத்துல நாடுகளை வந்து அந்த கூற்றம் என்ற பெயரால் பிரித்து வைத்து கூறு கூறா வைக்கிறோம்னு சொல்றோம்ல, அப்ப அந்த கூறுன்றதனுடைய இன்னொரு பெயர் சொல் வடிவம் கூற்றம். கூற்றுவனோட நம்ம தொடர்பு படுத்தக்கூடாது. ஏன்னா இந்த இவங்க பத்மாவதி, தொல்லியல் துறை பத்மாவதி சொல்லும் போது கூட இந்த கூற்றம்ன்ற பேர்ல எப்படி நாடுகள் இருந்துச்சுன்றது அந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டு பற்றி சொல்லும் போது சொல்லுவாங்க. ஆக இந்த கூற்றம் என்று ஒரு நாடு வேள் எவ்வி என்ற மன்னனால் ஆளப்பட்டது. அதை வெற்றி கொண்ட வரலாறு தான் இந்த பாடல். இப்ப இருந்து பார்ப்போம். நெல் அறியும் இருந்தொழுவர் செஞ்ஞாயிற்று வெயில் முனையின் தென்கடல் திரைமிசை பாயும். அந்த நெல் அறிகின்ற உழவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து செஞ்ஞாயிற்று வெயில் முனையின், அவங்க வெயில வெறுத்து பேச முடியுமா? முடியாது. ஏன்னா வெயிலும் மழையும் நிறைய இருந்தாதான் நெல் வந்து நல்லா விளையும், நல்லா அறுக்க முடியும். தென்கடல் திரை மிசை பாயும் தின்திமில் வன் பரதவர். அதே வெயில் வந்து இந்த கடல்ல இது படகோட்டி செல்கின்ற தின்திமில் அப்படின்னா நல்ல உறுதியான திமில்ன்றது இங்க படகு, அதை ஓட்டி செல்கின்ற வன் பரதவர்னா வலிமை மிக்க பரதவர். இந்த 2 சுழியின் போட்டிருக்கு பாருங்க, அப்ப வந்து அது வலிமை. 3 சுழியின் போட்டிருந்தா வன்மை அப்படின்னா வள்ளல் தன்மை. இங்க வந்து வன் பரதவர், வலிமை மிக்க பரதவர். வெப்புடைய மட்டுண்டு. வெப்புனா நல்ல வெறியேத்துகின்ற, சூடேத்துகின்ற. வெப்புனா சூடு தானே, உஷ்ணம். சூடேத்துகின்ற மட்டு என்றால் கள். அந்த கள்ள குடிச்சிட்டு தன் குறவை சீர்தோங்கும். அந்த குறவை கூத்து ஆடுவாங்களாம். குறவை கூத்துனா என்ன? கைகோர்த்து ஆடக்கூடிய கூத்து. அப்போ தூவல் கலித்த தேம்பாய் புண்ணை, அந்த கடற்கரையில இந்த தூவல் அப்படின்னா அலையினுடைய அந்த சிறு துளி, அலை வந்து அடிச்சுட்டு போகும்போது அந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் ஈரமா இருக்கும். அந்த மரங்கள் எல்லாம் ஒரு ஈரத்தோட இருக்கும். ஏன்? இந்த அலையில இருந்து பறக்கிற நீர் திவிலைகள். இப்ப அருவி கிட்ட போகும்போது ரொம்ப தூரத்திலேயே ஒரு ஈரம் இருக்கும். ஏன்? அந்த அருவி விழும்போது அதுல பறக்கிற அந்த காத்துக்கு பறக்கிற நீர் திவிலைகள். அது போல தூவல் அப்படின்னா அப்படி தூவி போனது, அந்த காத்துல தூவப்பட்ட நீர்த்துளி பட்டு. கலித்த அப்படின்னா அது செழிப்பாக காண்கின்ற தேன்பாய் புன்னை, தேன் விளிற்றும் மலர்களை உடைய புன்னை மரங்கள். அந்த மரத்துல இருந்து மெல்லினர் கண்ணி, மெல்லினர் கண்ணின்னு இந்த எஃப்ளோரசன்ஸ்ன்றாங்களா, அப்படி கொத்து பூ, நிறைய சின்ன சின்ன பூவா கொண்ட, அதான் மென்மையான இணர் அப்படின்னா ஒரு நீல பூ. நம்ம இந்த சொர்ண புஷ்பம்னு சொல்ற பூ பேர் மறந்து போச்சு, இந்த கொத்து கொத்தா மஞ்சள் மஞ்சளா தொங்கும். அதுதான் வந்து அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய இணர் கொத்து பூன்னு அர்த்தம். அந்த மாதிரி பூக்களை கண்ணியாக மிளைந்த மைந்தர், தலை மாலையாக. கண்ணி அப்படின்னு 3 சுழின்னு போட்டா
அது வந்து தலை மாலை இந்த தலையை சுத்தி கட்டுறது. இது வந்து எதுக்குன்னா இந்த உஷ்ணத்தை தாங்கும். இப்ப நம்ம தலையில தலப்பா கட்டுவாங்க இல்லையா, இந்த உச்சந்தலைய கூட விட்டுருவாங்க. ஆனா இந்த 2 பொட்டையும் மறைச்சு இந்த பொடதிய மறைச்சு கட்டணும். அதுதான் இந்த வெள்ளை துண்டுல ஏதோ எந்த கலரா இருந்தாலும் இந்த கிராமத்துல எல்லாம் வேலை பார்க்கறவங்க இந்த உச்சியை விட்டுருவாங்க. ஆனா இந்த 2 பொட்டையும் மறைச்சு ஒரு துண்டுல தலப்பா கட்டிக்கிட்டு தான் வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த பூக்களை வந்து அப்படி ரவுண்டா கட்டும் போது அந்த பூ என்ன செய்யுது, அந்த வெப்பத்தை தாங்கி அவங்களுக்கு இந்த 2 பொட்டையும் பாதுகாத்து இந்த உடம்புல உஷ்ணம் இறங்காம ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த இதுல பாலைவனத்துல போகும்போதெல்லாம் அப்படித்தான். அங்க பூக்கிற ஒரு வெள்ளைப்பூ அத வந்து அந்த பாலைவன பகுதியை கடந்து போறவங்க எல்லாரும் அதை தலைமாலையாக கட்டிக்கிட்டு போவாங்க. இவ்வளவு உஷ்ணங்க. இங்க வந்து இந்த கடற்கரையினுடைய உஷ்ணத்தை, கடல் என்னதான் சில்லுன்னு இருந்தாலும் கடற்கரை வந்து ரொம்ப வெப்பமா இருக்கும். ஏன்னா மிக பரந்துபட்ட ஒரு இடத்துல இருந்து வரக்கூடிய வெப்பம் என்பதனால அப்போ இவங்க என்ன செய்யறாங்க, தேன் விளிற்றும் புன்னை மலருடைய கொத்து மலர்களை தலைமாலையாக மிளைந்து கட்டி இருக்கக்கூடிய மைந்தர்கள், வலிமையான பரந்தவர்கள். இவர்கள் எல்வளை மகளிர் தலைக்கை தரும். எல்வளைனா ஒளி பொருந்திய, இந்த சங்கு வளை அதெல்லாம் கொஞ்சம் வெள்ளையா வெளிச்சமா நல்லா இருக்கும். ஒளி பொருந்திய வளை அணிந்த மகளிர் தலைக்கை தரும்னா அப்படி முன்கைய நீட்டுறாங்களாம். நம்ம வந்து குறவை கூத்தாடுவோம். ஆணும் பெண்ணுமாக இணைந்து இங்க வந்து கூத்தாடுறதுன்னா அது வந்து எல்லாரும் கலந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சி. இப்ப அது சிலப்பதிகாரத்துலதான் அந்த வித்தியாசம் தெரியும். வேத்தியல் பொதுவியல்னு போட்டிருப்பாங்க. கலைகள் வந்து 2 வகைப்படும். ஒன்று வேத்தியல், இன்னொன்று பொதுவியல். வேத்தியல்னா ஒரு ஆள் ஆட வச்சு எல்லாரும் உட்கார்ந்து பாக்குறது. அதுதான் இப்ப நம்ம எல்லாம் பாக்குறது. ஆடல் அப்படின்னா அது ஒரு சாதியினர் ஒரு பிரிவினர் ஆடுவது அப்படியெல்லாம் ஒரு காலகட்டம் வந்தது. ஒருத்தவங்களை அப்படித்தானே மாதவி ஆடுறா எல்லாரும் உட்கார்ந்து பாக்குறாங்க. அது சிலப்பதிகாரத்துல அந்த வித்தியாசம் வந்துருச்சு. பொதுவியல் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய குறவை கூத்து, துணங்கை கூத்து எல்லாமே அந்த சிலப்பதிகாரத்துல நிறைய 7 வகை கூத்து சொல்லியிருக்கோம். அது எல்லாமே வந்து பெரும்பாலும் பொதுவியல் சேர்ந்தது. நிறைய பேர் சேர்ந்து கூட்டாட்டு பாடல்னு சொல்லுவாங்க, கூட்டமாக ஆடி பாடுவது. அந்த மாதிரி இந்த குறவை கூத்து வந்து கூட்டாட்டு பாடல், ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து. துணங்கை கூத்தும் அப்படித்தான், கையோடு கை சேர்த்து இந்த இடுப்புல கை கோர்த்து ஆடுவது துணங்கை கூத்து அப்படின்னு. யானும் ஒரு ஆடுகள மகளே அந்த பாட்டுல வந்து வரும். ஆக இப்படி இவர்கள் ஆடுகின்றார்கள். அதற்கு கை கொடுக்கிறானா, வா ஆடுவோம்னு அவன் தலை கை நீட்டுறான். வண்டுபட மலர்ந்த தன்னரும் காணல். ஆக வண்டுகள் எங்கும் திரிகின்ற மலர்ந்த மலர்கள் நிறைந்த குளிர்ச்சியான நல்ல காணல். அந்த கடற்கரை பகுதி எப்படி இருக்குன்னா நல்ல குளிர்ச்சியா இருக்குது, அருமையான காணல் பகுதி. காணல் அங்க வந்து வண்டுகள் நிறைய பறந்துகிட்டு தெரியுது இந்த பூவுல தேன் குடிப்பதற்கு. அடுத்து முண்டக கோதை ஒண்டொடி மகளிர் இரும்பனையின். முண்டக கோதை ஒண்டொடி மகளிர், முண்டகம்னா முள்ளிப்பூ. அந்த முள்ளிப்பூ பூக்கின்ற அந்த தரையில படர்ந்து இருக்கும். அந்த பூக்கின்ற அந்த பூக்களை பறித்து கோதையாக மாலையாக கட்டி அணிந்திருக்கின்ற ஒண்டொடி மகளிர். ஒளி பொருந்திய தொடினா வளையல் அணிந்த மகளிர். அந்த காலத்துல வளையல் வந்து ரொம்ப முக்கியம். கழுத்துல என்ன அணிகலன்கள் போட்டாங்கன்றது அதிகமாக பேசப்படல. ஆனா இந்த எல்வளை, ஒண்டொடி, பொற்றொடி இதேதான் திரும்ப திரும்ப வருது, வளையல் போடுறது. இது இன்னும் கூட தென்பகுதியில வளையல் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது பெண்களுடைய நகையில. வளையல் வந்து கையில அடுக்குவாங்க, 6 வளையல் 10 வளையல் 12 வளையல். அது மாதிரி வடநாட்டிலையுமே வளையல் வந்து சங்கு வளையலோ என்ன வளையலோ அப்படி நிறைய நிறைய அப்படியே அடுக்கி இருப்பாங்க. அப்ப அந்த வளையல் என்பது பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அணிகலன்களாக இருக்கிறது. இவங்க பாருங்க, கோதை என்றால் கழுத்து மாலை. ஆண்கள் தலைமாலை அணிஞ்சிருக்காங்க, பெண்கள் கழுத்துல மாலை போட்டிருக்காங்க. இது வந்து முண்டகம் என சொல்லப்படுகின்ற ஒரு நீர்முள்ளின்னு சொல்லுவோம். அந்த நீர்முள்ளி பூக்களால் ஆனது, குளிர்ச்சியானது. அதுவும் அதனுடைய அர்த்தம் வந்து குளிர்ச்சி. இந்த மாலை அணிந்த பெண்கள் என்ன செய்யறாங்க, இரும்பனையின் குறும்பை நீரும். பனங்குறும்பையில இருந்து எடுக்கிற நீர் என்னது, நொங்கு, நொங்கு தண்ணி. பூங்கரும்பின் தீஞ்சாரும், கருப்பஞ்சாறு. அது இனிப்பா இருக்கும்ல, அதனாலதான் தீஞ்சாறு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓங்கு மணல் குவவு தாளை தேநீரோடு. ஓங்கு மணல், மணல்ல விளையக்கூடிய மரம், வளரக்கூடிய மரம் எது, தென்னை மரம். அப்ப தென்னை மரத்தினுடைய தீநீர், அதுவும் இனிப்பான நீரா, இளநீர்.
இந்த 3 நீரையும் உடன் விராவி, இத விரவி நுங்கு, தேநீர், அது என்னது கற்பஞ்சாறு, அப்புறம் தீநீர் என்று அழைக்கப்படுகின்ற இளநீர். இது 3ஐயும் ஒன்னா கலந்து, இப்ப வெயில் காலத்துலதான் நமக்கு அது கிடைக்கும். ஒரு பக்கம் நுங்கு விற்கும், இளநீ விற்கும், கரும்புச்சாறு விற்கும். இது எல்லாத்தையுமே கலந்து முன்னீர் உண்டு முன்னீர் பாயும். என்ன அழகா சொல்லியிருக்காங்க. இந்த 3 நீரையும் ஒரு சேர உண்டு குடிச்சிட்டு முன்னீர் பாயும், கடலுக்குள் பாய்கின்ற தாங்கா உரையுள் நல்லூர் கெளியர். தாங்கா உரையுள் அப்படின்னா நிறைய செல்வம் கொண்ட நல்லூர் கெளிய, நல்லூரை சேர்ந்த ஓம்பா ஈகை மாவேல் எவ்வி, வரையாது வாரி வழங்கும். அதாவது தனக்கென இதை இருக்கட்டும் அப்படின்னு நினைக்காம வரையாது வாரி வழங்கும் வள்ளலான மாவேல். இப்ப நம்ம இந்த செவ்வேல்னு பாக்குறோம் முருகனுக்கு, இது மாவேல், நல்ல சிறந்த மன்னனான எவ்வி. ஆனா அவன் தோத்து போயிட்டான். புனல் புதவின் மிளலையோடு, அவனுடைய புனல் புதவு, அந்த மிளலை என்ற கூற்றம், அந்த பகுதியோடு களனி, அந்த பகுதியை நீ பெற்றுக்கொண்டாய். அதோடு நீ எடுத்துக்கிட்டன்னா என்ன அர்த்தம்? நீ வெற்றி பெற்று அதனை எடுத்துக்கொண்டாய். எவ்வியினுடைய மிளலை கூற்றம் உனதாயிற்று. அங்கு அந்த இடத்தில் களனி கயலார் நாரை போர்வில் சேர்க்கும். களனி கயல், இந்த ஊடுகயல் உகலன்னு நம்ம இதுல படிக்கிறோம். அப்புறம் நீர்வயல் போல் நெஞ்சு நெகிழ்ந்திருக்கன்னு திரைப்பட பாடல். இந்த வயல்ல எப்பவும் தண்ணி கட்டி இருக்கும். நெல் வயல்ல தண்ணி ரொம்ப தேவைப்படும். அதனாலதான் நெல் வேளாண்மை செய்யறவங்க எல்லாம் நீர் மேலாண்மையை சேர்த்து பாடினாங்க. ஏரி கட்டுறது, குளம் வெட்டுறது, வாய்க்கா வெட்டுறது, இந்த மாதிரி அவங்களுக்கு எந்நேரமும் தண்ணி பாய்ச்சறதும் தண்ணி வயல்ல தண்ணி கட்டுறதும் தான் முக்கியமான வேலை. தண்ணி எப்பவும் நின்றுகிட்டே இருக்கணும், தண்ணி வடியக்கூடாது. அந்த மாதிரி தண்ணி நிக்கும் போதுதான் அதுக்குள்ள மீன் இருக்கும். அப்ப இந்த கொக்கு என்ன பண்ணுதான், களனியில இருக்கிற நெல் விளையில வயலைத்தான் நம்ம களனின்னு சொல்லுவோம், மத்ததெல்லாம் களனின்னு சொல்ல மாட்டோம். இந்த களனியில போய் நம்ம இந்த அரிசி தண்ணிய கூட களனி தண்ணின்னு சொல்லுவாங்க தெரியுமா, கழுநீர்லாம் சொல்லுவாங்க. அது அப்படி இல்லை, நெல்லுக்குரிய தண்ணி, அதுதான் களனி தண்ணி. அது கழுவப்பட்ட நீர் அப்படின்லாம் நம்மளா பின்னாடி பொருள் எடுத்துக்கிறோம். அது களனியில் விளைந்த நெல் அல்லது அரிசி கழுவப்பட்ட நீர். அந்த களனியில் கயல், அங்க இருக்கக்கூடிய கயல் மீன்களை ஆறு நாரை, ஆற தின்ற நாரைனா ஆசையா நிறைய வயிறு நிறைய முட்டை முட்டை தின்ன அந்த நாரை போர்வில் சேர்க்கும். அது ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கும். அது அப்படியே உண்ட மயக்கம் தொண்டை இருக்குன்ற மாதிரி இந்த நாரையும் களனியில இருக்கிற நிறைய மீன்களை நல்லா சாப்பிடும். அடுத்தது, அப்படிப்பட்ட வளம் மிகுந்த நாடு. பொன்னணி யானை தொன்முதிர் வேளிர் குப்பை நெல்லின் முத்தூறு தந்த கொற்ற நீள்குடை கொடித்தேர் செழிய. பொன்னணி யானை, பொன்னால் ஆகிய முகப்படாம் அணிந்த யானை, தொன்முதிர் வேளிர், முதிர்குடி, மூத்த குடி, தொல் முதிர் அப்படின்னா மிக பழைய குடியை சேர்ந்த வேளிர் குடி. இதுல என்னன்னா, ஆரம்பத்துல இந்த வேளிர் என்பவர்கள் தான் மன்னர் ஆட்சி அல்லது இந்த அமைப்பை கொண்டு வர்றாங்க. அரிஸ்டோக்ரசின்னு சொல்ற ஒருவனுக்கு கீழே ஆட்சியை கொண்டு வர்றது. நிறைய நிலப்பரப்புகளை தங்களுக்கு சொந்தமாக வைத்திருக்க கூடாது. நிறைய நிலம்னா அங்க என்னன்னா வயல், வெத்து இடம்லாம் இல்ல, வயல். யாருக்கு நிறைய வயல் இருக்கோ, இப்ப கூட நிறைய வயல் இருக்கிறவங்களதானே கிராமத்துல மிட்டா மிராசு, தார்மணியக்காரர், நிலக்கிழார் அப்படின்லாம் சொல்றவங்க யாரு? அவங்கதான் ஊர் தலைவர் அல்லது ஊர்ல ரொம்ப பெருமை மிக்கவரா இருப்பாங்க. அவங்களுக்கு காரணம் நிறைய வயல் அவங்க கிட்ட இருக்கும். மீதி பேர்லாம் அவங்க கிட்ட கூலியா வேலை பார்ப்பாங்க, இல்ல கொஞ்சம் கொஞ்சம் வயல் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த தொன்முதிர் வேளிர் என்பவர்கள் நெல் வேளாண்மை செய்யக்கூடிய மிகப்பெரிய வயல் பரப்பை கொண்டவர்கள். குப்பை நெல்லின் முத்தூறு தந்த அப்படின்னா, குப்பைனா இங்க நம்ம வேண்டாம்னு தூக்கி போடுற குப்பை கிடையாது, குவித்து வைக்கப்படும் பொருள், அதுதான் குப்பை. இது நெல் குவித்து வைக்கப்பட்ட நெல் அங்க நிறைய இருக்குதான். அந்த தொல்முதிர்குடி வேளிர்கிட்ட நெல் வேளாண்மை செய்து குவித்து வைக்கப்பட்ட நெல் குவியல் அப்படி நிறைய இருக்கு. அதுதான் நெற்குப்பைன்னு சொல்றோம்ல ஒரு ஊரு, அதை புரிஞ்சுக்கங்க. நெற்குப்பைன்றது குப்பை கிடையாது, நெல் குவியல். முத்தூறு தந்த கொற்றம் அப்படின்னா அந்த நெல்லு முத்துக்கு நிகரம். நெல் முத்து, அந்த அரிசி முத்துக்கு நிகர். இப்போ
நெல் மணின்னு நம்ம சொல்றோம் தானே, அது மாதிரி முத்தூரு தந்த கொற்றம்னா இந்த இடத்துக்கு பேரு முத்து கூற்றம். இந்த முதல்ல எவ்வியினுடைய மிளலை கூற்றம் பார்த்தோம். இப்ப தொன்முதிர் வேளிர் மிக பழைய குடும்பத்தை சேர்ந்த குடியை சேர்ந்த வேளாண் குடிமக்கள் வைத்திருக்கக்கூடிய நெல் குவித்து வைத்திருக்கக்கூடிய முத்து கூற்றம். இந்த கூற்றத்தினுடைய சேர்ந்த கொற்ற நீள்குடை கொடித்தேர் செழியன். இப்படி நீ வந்து தொல்முதிர் குடியை சேர்ந்தவன், நெல்லை முத்துக்கள் போல வைத்திருப்பவன், முத்து கூற்றம் என்பது உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள உனக்கு கீழ் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்தில் கொற்ற நீள்குடை வெண்கொற்ற குடை கொடித்தேர் செழியர், வெண்கொற்ற குடையும் கொடி பறக்கும் தேரும் கொண்ட செழியனே மன்னனே. நின்று நிலையர் நின்னாண்மீன், உன்னுடைய நாள் மீன் நின்று நிலை கட்டும், உன் பகைவருடைய நாள் மீன் மறந்து தொலையட்டும். இப்ப இவனுடைய அந்த நாட்டினுடைய சிறப்பு பார்த்தோமா, ஆண்களும் பெண்களும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. இது நெல் வேளாண்மை செய்கிறவர்கள், கடல்ல போய் மீன் பிடிக்கிறவங்க, போர் வீரர்கள் எல்லாரும் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அந்த எவ்வியினுடைய நாட்டை இவன் எடுத்துக்கொண்டான். முத்துக்கூற்றத்திற்கும் இவன் தலைவனாக இருக்கின்றான். இப்படிப்பட்ட தலையாலங்கானத்தின் செருவென்ற நெடுஞ்செழியன். முதல்ல அவன் ஆலங்கானத்துல போர் செய்ததான் முதல் பாடல்ல பார்த்தோம். இப்ப அவன் போர் செய்து வெற்றி பெற்ற பிறகு மிளல கூற்றத்தையும் முத்துக்கூற்றத்தையும் அவன் ஆண்டு வரும் சிறப்பை பார்க்கிறோம். இப்போ இதுக்கு அடுத்து 26வது வரியிலிருந்து 35 வரை இந்த 10 வரிகள் நம்ம அடுத்து பார்ப்போம். நின்னோடு தொன்று மூத்த உயிரினும் உயிரோடு நின்று மூத்த யாக்கை அண்ண நின் ஆடுகுடி மூத்த விழுத்தினை சிறந்த வாளின் வாழ்னர் தாழ் வளம் வாழ்த்த. இப்போ உன்னை யார் யார் வாழ்த்துவாங்கன்னா, நின்னோடு தொன்று மூத்த உயிரினும், உன்னை விட ரொம்ப மூத்தவங்க இருக்காங்கல்ல, உயிரோடு நின்று மூத்த யாக்கை என்ன, உயிரோடு இணைந்த உடம்பு போல. அவங்க யார வாழ்த்துவாங்கன்னா, உலகத்துல புகழ் பெற்றவங்களதான் வாழ்த்துவாங்க, மத்தவங்கள வாழ்த்த மாட்டாங்க. அப்படி அவர்களுடைய வாழ்த்தை பெற்ற நீ ஆடுகுடி மூத்த விழுத்தினை சிறந்த, ஆடுகுடினா ரொம்ப பழங்குடியை சேர்ந்த, விழுத்திணை என்றால் விழுமியம்னா சமூக விழுமியம், திணை என்றால் ஒழுக்கம், நல்ல ஒழுக்கமும் விழுமியமும் சிறந்த வாளின் வாழ்னர், வாளை கொண்டு வாழ்பவர்கள். அவங்க வாழ்க்கையே வந்து வாழ் கொண்டு, அதாவது போர்க்களமே வாழ்க்கைன்னு வாழக்கூடியவர்கள். நின் தாழ் வலம் வாழ்த்த, உன்னுடைய பாதங்களை வலம் வந்து வாழ்த்த. போர்க்களமே தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற வாளின் வாழ்னர் உன்னை வலம் வந்து வாழ்த்த. அவங்கதான் விழுமியமும் ஒழுக்கமும் நிறைந்தவர்கள். இங்க அடுத்தது இரவன் மாக்கள் ஈகை நுவல, உன்னிடம் இறந்து நிற்கும் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீ கொடுக்கின்ற ஈகை உன்னை புகழ. நுவல என்றால் சொல்ல, என்ன சொல்லுது, ஈகை சொல்லுதான். இவங்கிட்ட தர்மம் வாங்கியவர்கள், இவனிடம் பரிசில் பெற்றவர்கள் இவனை பற்றி சிறப்பாக பேச. இரவன் மாக்கள் ஈகை நுவல ஒண்டொடி மகளிர் பொலங்கலத்து ஏந்திய தன்தமிழ் தேரல் மடுப்ப. ஒண்டொடி மகளிர், நம்ம ஏற்கனவே ஒரு ஒண்டொடி மகளிர் பார்த்தோம். அழகான ஒளி பொருந்திய தொடி வளையல்களை அணிந்த பெண்கள், பொலங்கலத்து ஏந்திய பொற்களத்தில் ஏந்திய தன் கமல் நல்ல மனம் வீசும் தேரல் மடுப்ப, கல்லை உனக்கு பரிமாற. அதாவது அந்த காலத்துல பொன்னால் ஆகிய பாத்திரங்கள் இருந்திருக்கு. அது செம்பொன்னால் செய்யப்பட்ட செம்பு பாத்திரமா அல்லது தங்கத்தால் செய்யப்பட்ட பாத்திரமான்றது இங்க தெரியல. ஆனா பொதுவா வந்து பொற்களம்னு நிறைய வர்றனால பொன்னால் ஆகிய கலங்கள் அல்லது பாத்திரங்கள் பயன்படுத்தி இருக்காங்க. நிறைய இடத்துல பொற்களம்ன்றது வருது. ஏந்திய தன் கமல் தேரல், வாசம் மிக்க அந்த மது, அந்த மதுவை மடுப்ப பரிமாற. மகிழ் சிறந்து, மகிழ்ச்சியோடு, ஆங்கு இனிது, இங்கே இனிமையாக, ஒழுகுமதி பெருமை, வாழ்க பெருமானே. உன்னை வந்து உன்னுடைய வீரர்கள் வாழ்த்துறாங்க. ஐயோ எங்க வாழ்க்கையெல்லாம் வீணா போகுதே போர்க்களத்துல, நான் வந்து இந்த போர்க்களத்துக்கு போகாம இருந்தேன், என் மனைவி மக்களோடு வாழலாமே அப்படியெல்லாம் சொல்லல. உன்னுடைய வாளின் வாழ்னர், வாழ்க்கையே போர்க்களமே தங்களுடைய வாழ்க்கை என்று நினைத்திருப்பவர்கள் உன்னுடைய தாழ் வலம் வாழ்த்த, உன்னுடைய காலில் விழுந்து உன்னுடைய திருப்பாதத்தை வளமாக வந்து வாழ்த்துகிறார்கள். அப்படி வாழ்த்த உன்னிடம் ஈகை பெற்றவர்கள் இரவல், அந்த இரவன் மாக்கள், உன்னிடம் இறந்து நிற்கும்
இரவன் மக்கள் அவங்க வந்து பெற்ற ஈகை, அவங்களுக்கு நீ செய்த கொடை உன்னை வாழ்த்துகிறது. அடுத்து பெண்கள் உனக்கு வந்து நல்ல தேரல், நல்ல மதுவை பரிமாறுகிறார்கள். நீ மகிழ்ந்து சிறந்து ஆங்கு இனிது ஒழுகுமதி பெறும். மகிழ்ச்சியா சிறப்பா இனிமையா வாழ்ந்து வருக, உனக்கு எந்த குறையும் கிடையாது. ஆங்கது வல்லுனர் வாழ்ந்தோர் என்பர். வாழ்ந்தாங்க அப்படின்னு வல்லுனர் யார சொல்லுவாங்கன்னா, புகழோடு வாழ்ந்தவங்களதான் வல்லுனர் என்பவர்கள் வாழ்ந்தார்கள்னு சொல்லுவாங்க. இந்த வல்லுனர்ன்ற வார்த்தையை நம்ம நிறைய இடங்கள்ல பாக்குறோம். இப்ப நம்ம புலங்குறோம். இது வந்து பழந்தமிழ் சொல், மிக பழைய சொல். ஆனா இப்ப வந்து நம்ம வல்லுனர், நிபுணர்ன்ற வார்த்தைக்கு பதிலா இப்ப வல்லுனர்ன்றத நம்ம பயன்படுத்தி கொண்டு வர்றோம் நிறைய இடங்கள்ல. வாழ்ந்தோர் என்ப. உன்ன மாதிரி புகழோடு வாழ்பவர்களை தான், அந்த வாழ்க்கைக்கு தான் அர்த்தம் இருக்குது. ஏதோ வந்தோம் பிறந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது வந்து பிழைப்பு. பாரதியார் சொல்வார், சீச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்புன்னு. ஏதோ இந்த பூமியில பிறந்துட்டோம், வெந்ததை தின்னு விதி வந்தா சாவோம் இருந்தா அது பிழைப்பு. அது நாயும் பேயும் யாரா இருந்தாலும் பிறக்கும், சாகும், செத்து போகும். அப்படி இருக்கக்கூடாது. வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும்னா ஒரு புகழ், நீ புகழை நிறுவி செல்க. அப்பதான் உன்னுடைய நாள் மீன் நினைக்கப்படும். தொல்லிசை மலர்தலை உலகத்து தோன்றிய பலர் செல்லாது நின்று விழிந்தோரே. இந்த தொல்லிசை அப்படின்னா மலர்தலை உலகம்னா பழம் புகழ் பெற்ற, தொல் இசைனா புகழ், பழம் புகழ் பெற்ற மலர்தலை உலகம்னா விரிந்து பறந்த உலகம். மலர்ந்த என்றால் விரிந்து பறந்த இந்த உலகத்தில் தோன்றி பலர் எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. செல்லாது நின்று விழிந்தோரே, அப்படி பேர் மறக்கப்படாமல் நின்று இருந்தவர்கள். விழிந்தோர்னா அழைக்கப்பட்டவர்கள் அல்லது குறிப்பிடப்பட்டவர்கள் யாருன்னா புகழோடு வாழ்ந்தவர்கள். என்ன புகழ்? இவனுக்கு என்ன புகழ் இருக்குது? இவனுடைய வீரர்கள் வாழ்த்துறாங்க, ஈகை இரவல் மாக்கள் வாழ்த்துறாங்க, மகளிர் வந்து இவனுக்கு நல்ல மது பரிமாறுறாங்க. இந்த மாதிரி வந்து வாழ்வீரர்கள், ஏர் மக்களும் போர் மக்களும் வாழ்த்தும் போது, அப்புறம் வந்து இரவன் மக்கள் வாழ்த்தும் போது இவனுடைய புகழ் நின்று நிலைக்கும். இப்ப இன்னைக்கு வரைக்கும் நம்ம தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை பற்றி படிக்கிறோம்னா இந்த பாடல்கள் இருக்கிறது தான் காரணம். இந்த பாடல் இல்லைன்னா இவனை பற்றிய வரலாறு, அவன் ஒரு பாண்டியன் இருந்தா அவன் தலையாலங்கானத்துல போர் செய்து எவ்வி என்பவனை தோற்கடித்தான், மிளலை கூற்றத்தை எடுத்துக்கொண்டான், அடுத்து முத்தூரு கூற்றமும் இவன் வசமாகியது. இவ்வளவுதான், 3 வரி 4 வரி படி. ஆனா இந்த பாடல் பெற்றவனாக இருக்கிற காரணத்தினால இவனுடைய புகழ் நின்று நிலவுகிறது. அப்ப அந்த பாடல் பெறுதல், இப்ப பாடல் பெற்ற ஸ்தலம், மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஸ்தலம் அப்படின்லாம் சொல்றோமே, ஒவ்வொரு மனிதனாக இருந்தாலும், மன்னனாக இருந்தாலும், சாமியா இருந்தாலும், கோயிலா இருந்தாலும், குளமா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பாடல் இருக்கணும், ஒரு புகழ் இருக்கணும். அந்த புகழ் வந்து தொன்று தொட்டு மனிதர்களால் மதிக்கப்படணும், பேசப்படணும். இப்ப சிற்றிலக்கியம் பாருங்க, நிறைய பேரை பற்றி எழுதியிருப்பாங்க, ஆகா ஓகோன்லாம் எழுதியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு யாரும் அதை படிக்கிறது இல்லை. ஏன்? அதெல்லாம் வந்து ரொம்ப விதந்து ஓதுதல் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றது. ஆனா இந்த காலகட்டத்துல எழுதப்பட்ட இந்த புறநானூறைய நம்ம இப்ப உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து அவங்க என்ன நினைச்சாங்களோ, வீரனாக வாழணும், வீரனாக சாகணும், நாட்டுக்காக உழைக்கணும், நம்ம நாட்டு மக்களுக்காக உயிரை கொடுக்கணும், நம்ம மக்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட இவர்கள் வாழ்ந்த காரணத்தினால அந்த கொள்கை வழிபட்ட வாழ்க்கை அவங்களுக்கு அந்த காலத்திலையும் புகழ கொடுத்திருக்கு, இந்த காலத்திலையும் புகழ கொடுத்திருக்கு. அதனாலதான் கைலாசபதி எழுதும் போது த ஹீராயிக் ஏஜ் அப்படின்னு எழுதுறாரு. தமிழண்ணல் எழுதும் போது ஹீராயிக் பொயட்ரி, வீரநெறி காலம் அப்படின்னு எழுதுறாங்க. இது வந்து அந்த பொயட்ரி வந்து ஹீராயிக் பொயட்ரின்றது. பொதுவா பார்டிக் பொயட்ரின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பார்ட்ஸ்னா இந்த பாணர்கள் புகழ்ந்து பாடும் பாடல்கள் அப்படின்னு. பாணர்கள் எதை புகழ்ந்து பாடுறாங்க? அந்த பாடு பொருள் என்ன அப்படின்னா, இந்த நுவல் பொருள் என்பது மன்னனின் வீரம். அதனாலதான் இவ்வளவு நீளமா 35 வரைக்கும் பாடியிருக்காங்க. உன்னுடைய வீரமும் புகழும் நின்று நிலைக்கும், உன்னுடைய பகைவர்கள் பெயர் மறைந்து போய்விடும். இப்ப இது ஒரு பாட்டு தான்.
ஆனா எவ்வளவு விஷயங்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறத நம்ம இதோட பொருத்தி பாக்குறோம். அந்த பிறந்த நாள் இது பாக்குறோம், அப்புறம் இந்த வளையல் விஷயம் பாக்குறோம். இந்த மாதிரி நிறைய இதை இன்றைக்கும் அது நின்று நிலவுகின்ற ஒரு கலாச்சார பண்பாடாக இருக்குது. ஒரு பழக்க வழக்கம், ஒரு நடைமுறை நமக்கு தெரிந்தது. அப்புறம் சொற்கள், இந்த ஒன்தொடி அப்படின்றது இப்ப இந்த ஏன் இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். ஒன்றொடி மகளிர் புலங்களத்தேந்திய, இந்த வளையல் போட்ட பெண்கள் புலங்களத்தேந்திய அப்படின்னும் போது இந்த கணவன்மார் இறந்த பிறகு வளையலை கழட்டுவாங்க. இப்ப அதெல்லாம் இல்ல, ஆனா கழட்டுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னேன். அப்போ கழட்டுவாங்க. பட் வீட்டுல ஆண் குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்காங்க. பெண் குழந்தைகளை கணக்குல சேர்க்க மாட்டாங்க. ஆண் குழந்தைகள் இருந்தா ஏதாவது ஒரு பித்தளை வளையலாவது போட்டு சோறு பரிமாறணும். வளையல் இல்லாம வெறுங்கையோட பிள்ளைக்கு சோறு பரிமாறக்கூடாது, அதுவும் குறிப்பா ஆண்களுக்கு அப்படின்பாங்க. இப்ப இந்த இதுல படிச்சது புரியுதா? ஒன்றோடி மகளிர் புலங்களத்தேந்திய தன்கமல் தேரல் மடுப்ப. ஏன் இவங்க வளையல் போட்டு பரிமாறுறாங்கன்னா, அந்த பரிமாறுற கை மங்களகரமா இருக்கணும், அது வளையல் போட்டு. இப்ப தகப்பன் இறந்து போயிட்டாங்க, தாய் அந்த வளையலை கழட்டிட்டாங்கன்னா, வீட்டுல ஆண் பிள்ளைகள் இருந்தா அவங்களுக்கு பரிமாறும் போது தங்க வளையல், கண்ணாடி வளையல், சங்கு வளையல் இதெல்லாம் சுமங்கலியர் போடக்கூடிய வளையல்கள். பொன்னாலான வளையல் போடுவாங்க, இல்ல சங்கு வளையல், அப்புறம் கண்ணாடி வளையல் போடுவாங்க. இந்த பிளாஸ்டிக் இந்த மாதிரி எல்லாம் அவங்க போடுறதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த செம்பு பித்தளையில ஒரு வளையல் செஞ்சு போட்டு, அப்ப பிளாஸ்டிக் எல்லாம் கிடையாது இல்ல, இந்த செம்பு பித்தளையில ஒரு வளையல் செஞ்சு கையில போட்டுக்கிட்டு தான் பிள்ளைக்கு பரிமாறணும் அப்படின்ட்டு ஒரு பழக்கம். அது ஒரு பழக்கம், வளையலை கலட்டணும்னு. இது ஒரு பழக்கம், இப்படி ஒரு வளையலை போடணும். அப்ப அந்த வளையல்ன்றதுக்கு ஒரு பண்பாட்டு முக்கியத்துவம் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இருந்துகிட்டே இருந்து. இதெல்லாம் நம்ம அப்படி போற போக்குல ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியாது. சரி, நான் வாசிக்கிறேன். எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரியல, வாசிக்கிறேன். நெல்லறியும் இருந்தொழுவர் செங்காயிற்று வெயில் முனையும் தென்கடல் தீரை மிசைப்பாயும் திண்டிமில் வன்பரதவர் வெப்புடைய மட்டுண்டு தன்குறவை சீர்தூங்கும் தூவல் கழித்த தேம்பாய் புன்னை மெல்லினர் கண்ணி மிளைந்த மாந்தர் எல்வலை மகளிர் தலைக்கை தரும் வண்டுபட மலர்ந்த தன்னருங்காணல் முண்டக கோதை ஒன்றொடி மகளிர் இரும்பனையின் குறும்பை நீரும் பூங்கரும்பின் தீஞ்சாரும் ஓங்கு மணல் குவவுத்தாழை தீநீரோடு உடன்விராயி முன்னீர் உண்டு முன்னீர் பாயும் தாங்கா உரையுள் நல்லூர் கெளிய ஓம்பா ஈகை மாவேள் எவ்வி புனல் புதவின் மிளலையொடு களனி கயலார் நாரை போர்வில் சேர்க்கும் பொன்னணி யானை தொன்முதிர் வேளிர் குப்பை நெல்லின் முத்தூறு தந்த கொற்றம் நீள்குடை கொடித்தேர் செழிய நின்று நிலையர் நின் நான்மீன் நில்லாது படா செலியர் நின் பகைவர் மீனே நின்னொடு தொன்று மூத்த உயிரினும் உயிரோடு நின்று மூத்த யாக்கை அன்ன நின் ஆடுகுடி மூத்த விழுத்தினை சிறந்த வாளின் வாழ்னர் தாழ் வலம் வாழ்த்த இரவன் மாக்கள் ஈகை நுவல ஒன்றொடி மகளிர் புலங்களத்தியேந்திய தன் தமிழ் தேரல் மடுப்ப மகிழ் சிறந்து ஆங்கு இனிது ஒழுகுமதி பெரும ஆங்கது வல்லுனர் வாழ்ந்தோர் என்ப. இப்படி வாழ்ந்தாதான் வல்லுனர்கள் வாழ்ந்தான் என்று சொல்லுவார்கள். தொல்லிசை மலர்தலை உலகத்து தோன்றி பலர் செலச் செல்லாது நின்று விழிந்தோரே. இந்த பழம்புகழ் பெற்ற விரிந்த உலகத்தில் தோன்றி பலர் செலச் செல்லாது, பலர் அழிந்து போயிட்டாங்க, அந்த மாதிரி பேர் இல்லாமல் செல்லாமல் ஒரு பேரோடு நின்று விழிந்தோரேனா, நின்று அவர்களுடைய பேர் விளங்குகின்றது என்றால் அவர்கள் சமூகத்தினுடைய தகவுகள் எதவோ அதை பின்பற்றி வாழ வேண்டும். இந்த சமுதாயத்தினுடைய மதிப்பு அல்லது விழுமியம் எதுவோ அதை பின்பற்றி நாம் வாழ்ந்தால் நம்முடைய பெயர் நின்று நிலவும். நன்றி, வணக்கம்.